திருவண்ணாமலையை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர் கனமழை எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், திருவண்ணாமலையை தொடர்ந்து திருவாரூரிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு? ஆனந்தி, திருவாரூர் மாவட்டத்துல நேற்று காலை முதல் இன்று காலை வரை பெய்த மழையோட அளவு மாவட்டம் முழுவதும் சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 91 சென்டிமீட்டர் மாவட்டம் முழுவதும் பெய்துள்ளது. இதுல அதிகபட்சமாக திருவாரூர்ல 20 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நன்னிலத்துல 16 சென்டிமீட்டர், குடவாசல்ல 13 சென்டிமீட்டர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக 10 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. இந்த மழையானது உங்களுக்கு நேற்று காலை முதல் மெல்லிய சாரல் மழையாக ஆரம்பித்தது. மதிய நேரத்தில் மிதமான மழையாகவும் இரவு நேரத்தில் கனமழையாகவும் பெய்தது. மழையானது ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அதிகரித்து மழை பெய்து வந்தது. தற்போது பல இடங்கள்ல மிக மெல்லிய சாரல் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மற்றபடி பெரிய அளவுல மழை இல்லை. இந்த மழையின் காரணமாக இப்ப இந்த சம்பா தாளடிக்கு ஆத்துல தண்ணி இல்லை, மேட்டூர் அணையில பாசனத்துக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டதுனால இப்ப தண்ணி இல்லாததுனால இந்த மழையின் காரணமாக இது இன்னும் ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மழை பெய்துள்ளதுனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய நலன் கருதி, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவருடைய நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் விரைவாக இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனந்தி, மாதவன், இப்ப கடலூர், திருவாரூர், தஞ்சை, சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்கள்ல காலை 7 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னதாகவே செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்ப தற்போதும் திருவாரூர் மாவட்டத்துல மழை பொழிவு இருக்கா? மழை பதிவாயிட்டு இருக்கா? வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போலதான் நேற்று தொடர்ந்து மழையானது அவங்க சொன்ன அளவை போல மிதமான மழையாகவும் பெய்து வந்தது. இரவு நேரத்துல கனமழை பெய்து வந்தது. தற்போது மழையானது பெரிய அளவுல இல்ல. மழையானது மிக மெல்லிய அளவுல தான் மழையானது இருந்து வருகிறது. பெரிய அளவுல மழை இல்லை. இந்த மழையின் காரணமாக கோடை பயிர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எள்ளு, உளுந்து, கடலை போன்ற பயிர்கள்லாம் உங்களுக்கு இப்ப சம்பா தாளடி நிறைய பேர் பண்ணல ஆத்துல தண்ணி வராதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. ஏன்னா அந்த பயிர்கள்லாம் நல்ல வெயில் அடிச்சாதான் அந்த பயிர்கள் நல்லா வளரக்கூடிய தன்மையுடையது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த மழையின் காரணமாக மழை சொன்னமா கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சதுனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம நேற்று ஒரே ஒரு தீவிரமான சம்பவம் நிகழ்ந்து. நேற்று இரவு நன்னிலம் தாலுக்கால அதம்பாறு பகுதியில ஒத்த வீடுங்கிற இடத்துல மோனிஷாங்கிற சிறுமி 9 வயசு 4வது படிக்கக்கூடிய சிறுமி தூக்கிட்டு இருக்கிறப்ப சுவர் இடிஞ்சு அவங்க போற வழியிலேயே மருத்துவமனை கொண்டு செல்ற வழியிலேயே அவங்க இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இப்ப வருவாய்த்துறை, அதாவது நன்னிலம் வட்டாட்சியர் அந்த சம்பவ இடத்துல இருக்கிறாரு. அவருடைய உடலானது திருவாரூர் அரசு மருத்துவமனையில் இருக்குது. அவருடைய பக்கத்திலே அவருடைய அண்ணனும் உறங்கியிருக்காரு. அவருக்கு லேசான காயத்தோட நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. ஆனந்தி, மாதவன், தொடர் மழை காரணமாக சாலைகள்ல தண்ணீர் தேங்கி காணப்படுகிறதா மாதவன்? அங்கு மழை காரணமாக, அதாவது மழையானது மிதமான மழை, சாரல் மழை, கனமழைன்னு படிப்படியா தான் இங்க திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் மழை பொழிவு இருந்தது. நேற்று காலையில சாரல் மழையா இருந்தது, அப்புறம் மிதமான மழை, அப்புறம் கனமழை அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்ததுனால உங்களுக்கு மழை சன்னமா பெஞ்சதுனால பெரிய லெவலில் எங்கேயுமே தண்ணி பிளாக் ஆகல, தேங்கல. எல்லா இடத்துலயுமே சீராக தான் இருக்கு. ஒரு சில தாழ்வான இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுல பெரிய லெவல்ல இருக்காது, முட்டிக்கால் கீழே அளவுக்கு தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அமைத்த குழு அந்த மழை அறிவிப்பு, வானிலை ஆய்வு அறிவித்த உடனே தொடர்ந்து அவங்க கண்காணிப்பு பணியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்ப அவங்க அதிகாரிகளும் களத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனந்த், மாதவன், மழை எச்சரிக்கையை கொடுக்கும் போதே சில அறிவிப்புகளுமே வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளுமே வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா அந்த பாழடைந்த அப்புறம் பழுதடைந்த அந்த கட்டடங்கள்ல இருக்கக்கூடாது, அது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. திருவாரூர் மாவட்டத்திலையும் வெளியிட்டு இருந்தாங்க தானே இந்த அறிவிப்பை?
திருவாரூர் மாவட்டத்திலையும் அந்த பேரிடர் மேலாண்மை, அந்த பேரிடர் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து அந்த பேரிடர் மீட்டிங்லாம் நடந்தது மாவட்ட ஆட்சியர் தலைமையில. அவங்களும் அதாவது கனமழை பெய்யுது, பெரிய லெவல்ல மழை பெய்தா இங்கெங்கெல்லாம் மக்களை கொண்டு தங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடுலாம் தயாரா தான் இருந்தாங்க. ஆனா மழையானது உங்களுக்கு சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் கொஞ்சம் கனமழையாகவும் சமசனமா பெஞ்சதுனால பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. தண்ணியானது இங்க உள்ள வாய்க்கால்கள்ல வடிவாய்க்காலையும் பாசன வாய்க்காலையும் ஓடிடுச்சு. பெரிய லெவல்ல தேக்கம் இல்லை. ஆனா எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்திருந்தது. பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இப்ப சுவர் இடிந்து விழுந்த மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இப்போ இந்த முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பழமையான பழுதடைந்த கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருந்தாங்கன்னா மழை எச்சரிக்கை கொடுத்த உடனே இப்ப அந்த உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது தானே? மழை காரணமாக அவங்க பல்வேறு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாங்க. அதாவது சுவர் கூரை வீடு அது. அந்த கூரை வீட்டுல சுவர் மண் சுவர் வந்ததுனால அந்த மழையில அந்த சுவர் பாதிக்கப்பட்டு சூரடைஞ்சு பரிதாபமாக சிறுமி உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கொடுத்து மாவட்ட நிர்வாகம் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த தீவிர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் பல்வேறு இடங்கள்ல மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மாதவன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.